ஈஸியாக சிம்பிளாக எப்படி எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இந்த கடாய் நல்லா ஹீட் ஆனதும் 3 to 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். அது ஹீட் ஆகுறதுக்குள்ள நம்ம 4 எக்ஸ் நான் எடுத்திருக்கேன். இந்த 4 எக்ஸ் நல்லா ஃபோக் வச்சு நல்லா பீட் பண்ணுங்க. நல்லா 1 மினிட் வரை நல்லா பீட் பண்ணுங்க. நம்ம நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இதில் நம்ம இப்போ இந்த எக்கு ஊற்றிடலாம். இந்த எக்கு நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். கொஞ்ச நேரம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஆயிலில். இந்த எக் ஸ்மெல் எல்லாம் போயிடும். நல்லா ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஒரு 2 மினிட்ஸில் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம திருப்பிக்கலாம், நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த பக்கம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பீசஸ்லாம் வேணும், எக் பீஸ் அப்படின்னு கட் பண்ணிக்கோங்க நல்லா. ஸோ இதுவும் ஒரு 2 மினிட்ஸ் விட்டுடலாம். இந்த பக்கம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதில் நம்ம 1/2 கப் பீன்ஸ் சேர்த்துக்கலாம், 1/2 கப் கேரட் சேர்த்துக்கலாம், 1/2 கப் கேப்சிகம் சேர்த்துக்கலாம், ஒரு 1/2 கப் சின்னதாக கட் பண்ண ஆனியனும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா ஹை ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணுங்கள், நல்லா ஹை ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நான் ஒரு 2 கப் ரைஸ் எடுத்துருக்கேன். இதுவும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸு, 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் வினிகர், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் காரம் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க. இது இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் நம்ம மிக்ஸ் பண்ணணும். நல்லா ஹை ஃப்ளேமில் மிக்ஸ் பண்ணணும். நல்லா ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணணும் நம்ம ஃப்ரைட் ரைஸு. இந்த மாதிரி நல்லா ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரைஸ் எப்போவுமே நம்ம ஹை ஃப்ளேமில் தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதாங்க, நம்ம இப்போ பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியாக எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மறக்காமல் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ரெகுலராக போடுற வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்க முடியும். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.